ஊர்ல திருவிழா நடக்கிறதால எல்லாரும் கோவில்ல இருப்பாங்க. ஆனா பாஸ்கரன் மட்டும் அவங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பாரு. பக்கத்து வீட்டை சேர்ந்த சாலமன் கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்காரு. பாஸ்கரன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்மசிஸ்டா வேலை பார்ப்பாரு. அது இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் வைத்தியம் பார்ப்பாரு. ஆனா இப்ப சாலமன் இறந்து போயிட்டதால போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. சாலமனோட வைஃப் எஸ்தர் அவங்க 12 வயசு பொண்ணை வீட்டுல விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணும் காணும் ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க. இப்ப பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு மெர்சிய பாஸ்கரன் பேரனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்திருப்பாரு. அம்மா சர்ச்சுக்கு வர சொன்னதா சொல்லியிருப்பாங்க. எஸ்தர் கிட்ட கேட்டாலும் அவங்களுமே சர்ச்சுக்கு நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா மெர்சி எங்க போனானே தெரியல. பாஸ்கரனோட பேரனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. இந்த பையன் பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்பாவை கண்டுக்காம விட்டுட்டு போயிருப்பாரு. அதனால தாத்தா பாட்டி தான் இப்ப அந்த பேரனை வளர்த்துட்டு இருக்காங்க. போலீஸை இப்ப மெர்சி அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே போட்டோ காட்டி விசாரிக்கிறாங்க. இப்ப டியூஷன் சார் கிட்டே கேட்கறாங்க. மெர்சி மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிருக்கு. இப்ப அவங்க பேரண்ட்ஸும் வந்து சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்கரனோட பேரனுக்கு தலையில பிரச்சனையா இருக்கும். ஆபரேஷன் பண்ணாதான் உயிரோட இருப்பான். அதனால சீக்கிரமா ஆபரேஷன் ரெடி பண்றாங்க. இறந்து போன சாலமனுக்கு வெங்கட்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க. 2 பேருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும். அதனால அவர் தான் மெர்சியை கடத்திருப்பாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் ஊர்லயே இல்ல. சாலமனோட பாடியும் வந்துருது. எஸ்தரும் மெர்சி அந்த ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. இப்ப கயல் என்ற பொண்ணு கிட்ட மெர்சி பத்தி கேட்கறாங்க. அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. பாஸ்கரனுக்கு இப்ப ரிட்டையர்மெண்ட் விழா நடக்குது. பாஸ்கரன் போலீஸ் கிட்ட அன்னைக்கு மெர்சியை பார்க்கும்போது தூரத்துல ஒரு குடிகாரர் இருந்த விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப இதை நினைச்சு எஸ்தர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காணாம போன சின்ன பொண்ணு மெர்சி ஆக்சுவலா பாஸ்கரன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இறந்த நிலையில இருக்காங்க.